إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في محكمه التنزيل وفرقانه المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لله ملك السماوات والأرض يخلق ما يشاء يهب لمن يشاء إناثا ويهب لمن يشاء الذكور أو يزوجهم ذكرانا وإناثا ويجعل من يشاء عقيما إنه عليم قدير. عن أبي هريرة رضي الله عنه قال رسول الله صلى الله عليه وسلم إذا مات ابن آدم انقطع عنه عمله إلا من ثلاث: صدقة جارية أو علم ينتفع به أو ولد صالح يدعو له. رواه مسلم أو كما قال عليه الصلاة والسلام. உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லோனாகிய அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும் உரித்தாகுக. அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத் எனும் கருணையும் ஸலாம் எனும் ஈடேற்றமும் எங்கள் தலைவர் முஹம்மது முஸ்தபா ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், மேலும் கியாமத் நாள் வரைக்கும் அவர்களுடைய வாழ்க்கையை எடுத்து நடக்கக்கூடிய அனைத்து நல்லடியார்கள் மீதிலும் என்றென்றும் உண்டாவதாக. இத்திகாஃபுடைய நியத்துடன் ஜும்ஆவுக்கு வந்திருக்கும் பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலஹு அவருடைய குர்ஆன் மூலம், அவருடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலம் எங்களுக்கு எதையெல்லாம் எடுத்து நடக்குமாறு ஏவிருக்கின்றானோ அது அனைத்தையும் எடுத்து நடக்கும்படி, மேலும் அல்லாஹு ஜல்ல ஜலாலஹு அவருடைய குர்ஆன் மூலம், அவருடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலம் எங்களுக்கு எதையெல்லாம் தடுத்திருக்கின்றானோ அது அனைத்தையும் முற்று முழுதாக தவிர்த்து விலகி நடக்கும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ். கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, ஒரு கண்ணியமான சிறந்த நாள் இஸ்லாமியர்களுடைய வெள்ளிக்கிழமை, இஸ்லாமியர்களுடைய ஏனைய பெருநாளுடைய தினம் போன்றுதான் இன்றைய வெள்ளிக்கிழமை. இன்ன ஹாஸா யௌமுன் ஜஅலஹு அல்லாஹு லக்கும் ஈதன். நபியே ஒரு ஜும்மாவுல, ஒரு வெள்ளிக்கிழமை தினத்தில, ஒரு குதுபால சஹாபாக்களுக்கு சொன்னான், இன்றைய தினத்தை அல்லாஹ் உங்களுக்கு பெருநாளுடைய தினமாக ஆக்கி வைத்திருக்கின்றான் என்பதாக சொன்னான். ஆகவே இன்றைய நாள் எங்களுக்குரிய ஒரு பெருநாளுடைய நாள். அதனாலதான் நபியே சொல்லிட்டு சொன்னாங்க, இன்றைய தினம் நீங்கள் குளித்து சுத்தமாகி மிஸ்வாக்குகளை கொண்டு உங்களுடைய வாய்களை சுத்தம் செய்து கொள்ளுங்கள் என்பதாக சொன்னார். அதுக்கு மேல போனா மலக்குமார்களுடைய வருகை இந்த வெள்ளிக்கிழமை தினத்திலே அதிகமாக இருக்கிறது. மக்கள் எல்லாம் குதுபாவுக்கு வருவதற்கு முன்னாடியே மலக்குமார்கள் வாயில்களிலே நின்று கொள்கிறார்கள். ஒவ்வொரு கூட்டத்தையும் ஆரம்பமாக வருபவர்களை இவர்கள் ஆரம்பமாக வந்தார்கள், இவர்கள் ஒட்டகத்தை தர்மம் செய்தார்கள். அடுத்ததாக வந்த கூட்டத்தை இவர்கள் மாட்டை தர்மம் செய்தார்கள். அடுத்ததாக வந்த கூட்டத்தை இவர்கள் ஆட்டை தர்மம் செய்தார்கள். அடுத்ததாக வந்தவர்கள் இவர்கள் கோழியை தர்மம் செய்தார்கள். அடுத்ததாக வந்தவர்களை இவர்கள் முட்டையை தர்மம் செய்தார்கள் என்பதாக படிப்படியாக நன்மைகளை பதிவு செய்துவிட்டு இமாம் அவர்கள் குதுபாவுக்காக வெளியாகிவிட்டார். அந்த ஏட்டை மூடிவிட்டு குதுபாவை கேட்கின்றார்கள் மலக்குமார். அந்த அளவுக்கு ஒரு கண்ணியமான சிறந்த நாள் வெள்ளிக்கிழமை நாள். ஆக பெரியார்களே, சோதர்களே, இந்த சிறப்பை நாங்கள் இன்னும் அதிகமாக விளங்க வேண்டும். எங்கட பிள்ளைகளுக்கு, எங்கட வயது வந்த பிள்ளைகளுக்கு
எங்கட குடும்பத்திலே உள்ளவர்களுக்கு நாங்கள் இதை பற்றி அதிகமாக சொல்ல கடமைப்பட்டது. ஆக கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு இந்த உலகத்துல பலவிதமான அருட்கொடைகளை எங்களுக்கு செஞ்சிருக்கிறார், அதிகமான அருட்கொடை. ஆனால் ஒரு மனிதனும் நினைக்க முடியாத, ஒரு மனிதன் இது இவ்வளவு பெரிய அருட்கொடையா என்று விளங்க முடியாத மிகப்பெரிய ஒரு அருட்கொடை தான், ஒரு அன்பளிப்பு தான். அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவாக அதனை சொல்லியிருக்கிறார். லில்லாஹி முல்கு ஸமாவாதி வல் அர்த் யக்லுகு மா யஷா யஹபு லிமன் யஷாஉ இனாஸா. அல்லாஹ் அந்த அருட்கொடையை சொல்வதற்கு முன்னாடி வானம் பூமியுடைய ஆட்சி அதிகாரம் அல்லாஹ்வுக்கு இருக்கிறது, அதாவது எனக்கு இருக்கிறது என்பதாக அல்லாஹ் இந்த ஆயத்தை ஆரம்பிக்கிறார். முழு ஆட்சியும் எனக்கு தான் இருக்கு. பொதுவாக உலகத்தில் நடக்கக்கூடிய ஆட்சிக்கு தான் இது ஒரு உலக முறை, ஒரு உலக வழிமுறை, அதுவும் அல்லாஹ்வால் ஏற்பாடு செய்யப்பட்ட ஒன்று. ஆனா உலகத்தில் நடக்கக்கூடிய முழு எந்த வஸ்து, ஒரு இலை உதிர்வதாக இருந்தால், ஏதாவது ஒன்று உருவாகுவதாக இருந்தால் அது அல்லாஹ்வுடைய நாட்டம். உலகத்துக்கு ஒரு குழந்தை பிறப்பது, ஒரு குழந்தை மௌத்தாகுவது, முழு விடயமும் இது அல்லாஹ்வுடைய கண்ட்ரோல்ல உள்ளவருடைய. அதை சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான், அவன் நாடியதை அவன் படைக்கக்கூடியவன். அல்லாஹ் நாடியவர்களுக்கு அன்பளிப்பாக பெண் குழந்தைகளை கொடுப்பான். சிலர்களுக்கு ஆண் குழந்தைகள் இல்ல, பெண் குழந்தை மட்டும் என்ற கவலை இருக்கும். ஆனா பெரியார்களே, சோதர்களே, சிலர்களுக்கு அல்லாஹ் பெண் குழந்தைகளை மட்டும் கொடுப்பதே அவர்களுக்கு செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அருள். பெண் குழந்தைகள் என்பவர்கள் பரக்கத்தானவர்கள். பெண் குழந்தைகளால் பெற்றார்கள் அதிகமான கண் குளிர்ச்சியை காண்கின்றார்கள். ஆக பெரியார்களே, சோதர்களே, ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் பெண் குழந்தைகளை மட்டும் தான் கொடுத்தார். அடுத்ததாக அல்லாஹ் சொல்கிறான், யஹபு லிமன் யஷாஉ இனாஸா வ யஹபு லிமன் யஷாஉ ذுகூர். அல்லாஹ் நாடியவர்களுக்கு ஆண் குழந்தைகளை அன்பளிப்பாக கொடுக்கின்றார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஆண் குழந்தைகளை மட்டும் தான் கொடுத்திருந்தார். அதுவும் அல்லாஹ்வுடைய ஒரு அருள். மேலும் அல்லாஹ் நாடியவர்களுக்கு ஆண் குழந்தைகள் பெண் குழந்தைகளை அல்லாஹ் கலந்து கொடுப்பான். சிலர்களுக்கு ஆண் குழந்தைகளும் இருக்கும், பெண் குழந்தைகளும் இருக்கும். அதுவும் அல்லாஹ்வுடைய ஒரு அருள், அல்லாஹ்வுடைய ஒரு ரஹ்மத். எங்கட உயிருக்கு மேலான முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஆண் குழந்தைகள் பெண் குழந்தைகள் இருவர்களையும் அல்லாஹ் கலந்து கொடுத்தான். அடுத்ததா அல்லாஹ் சொல்லக்கூடியது, அல்லாஹ் நாடியவர்களை மலடர்களாக, அது ஆண்களிலும் இருக்கலாம் பெண்களிலும் இருக்கலாம். சிலர்களுக்கு அல்லாஹ் குழந்தை பாக்கியத்தை கொடுப்பது கிடையாது, அல்லாஹ் நாடியவர்களுக்கு அப்படியும் செய்வான். பெரியார்களே, சோதர்களே, அதுவும் அல்லாஹ்வுடைய ஒரு அருள் தான், அதுவும் அருள் தான். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கல. யார் அவர்கள்? அல்லாஹ்வுடைய நபிமார்கள். அந்த நபிமார்களுக்கு அல்லாஹ் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கல. இன்னஹு அலீமுன் கதீர். நிச்சயமாக அல்லாஹ் எப்படிப்பட்டவன்? அவன் எல்லாவற்றையும் அறிந்தவன், எல்லாவற்றுக்கும் அவன் சக்தி உள்ளவன். பெரியார்களே, சோதரர்களே, இது அல்லாஹ்வுடைய ஒரு அருள், இது அல்லாஹ்வுடைய ஒரு அன்பளிப்பு. குழந்தை செல்வம். உலகத்தில் அதிகமானவர்களுக்கு குழந்தை கிடைக்கும். ஆண் குழந்தைகள் பெண் குழந்தைகள், ஆண் பெண் இரு குழந்தைகளை அல்லாஹ் கலந்து கொடுக்கிறார். இந்த குழந்தைகள் விடயத்துல பெரியார்களே, சோதர்களே, எங்கட கண்காணிப்பு எப்படி இருக்கு? பொதுவாக ஒரு கடமைதான். குழந்தை பிறந்தவுடன் அந்த குழந்தையுடைய வலது காதில் அஸானும் இடது காதில் இகாமத்தும் சொல்லப்படுவது ஒரு நபியுடைய சுன்னத். 7வது நாளை அடைந்தவுடன் அந்த குழந்தையுடைய முடிகளை முட்டை அடித்து முழுமையாக வலித்து அழகான பெயர்களை வைத்து
அந்த குழந்தைக்காக ஒரு ஆண் குழந்தையாக இருந்தால் 2 ஆடுகளையும், பெண் குழந்தையாக இருந்தால் 1 ஆடையும் அகீகா கொடுப்பதை இஸ்லாம் சுன்னத்தாக்கி இருக்கிறது. சக்தி உள்ளவர்கள், முடியுமானவர்கள் 7வது நாளிலே கொடுத்துக் கொள்வார்கள். சக்தி இல்லாதவர்கள் எப்பொழுது அவர்களுக்கு சக்தி வருமோ, எப்பொழுது வசதி வாய்ப்பு கிடைக்குமோ அப்பொழுது அந்த அகீகாவுடைய அமலை நிறைவேற்றுவார்கள். அதில் மிக முக்கியமான ஒரு சுன்னா இருக்கிறது. அந்த குழந்தை பிறந்தவுடன் தஹ்னீக் செய்வது. தஹ்னீக் என்றால் அந்த குழந்தையுடைய உமிழ் நீருடன் அந்த ஊரிலே உள்ள ஒரு நல்ல மனிதனுடைய உமிழ் நீரை ஒரு இனிப்பு பண்டத்துடன் சேர்த்து, ஈச்சப்பழமாக இருக்கலாம், தேனாக இருக்கலாம், அதனை வைத்து அந்த குழந்தையுடைய எச்சிலுடன் கலந்து விடுவது. இதுவும் ஒரு மிகப்பெரிய ஒரு சுன்னா. அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு தனக்கு குழந்தை கிடைக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே தன்னுடைய குழந்தையை கொண்டு வந்து தஹ்னீக் செய்ய சொல்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய உமிழ் நீருடன் கலந்து அந்த குழந்தைக்கு தஹ்னீக் செய்தார்கள். தஹ்னீக் செய்துவிட்டு இப்ராஹிம் என்ற பெயரையும் வைத்தார்கள். அனஸ் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய குழந்தை அப்துல்லா ரலியல்லாஹு அவர்களை கொண்டு வந்து நபியிடத்திலே தஹ்னீக் செய்ய சொல்கிறார்கள். ஆகவே தஹ்னீக் செய்வது, அதாவது அந்த உமிழ் நீரை அந்த குழந்தையுடைய உமிழ் நீருடன் கலப்பதும் ஒரு சுன்னாவாக இருக்கிறது. தற்காலத்தை நாங்க எடுத்துக்கொண்டா ஒரு நல்ல மனிதனுடைய உமிழ் நீர், அது ஒரு தந்தையாகவும் இருக்கலாம், தன்னுடைய குடும்பத்திலேயும் இருக்கலாம். ஆண்கள் இல்லாட்டி பெண்கள் தான் இருக்கிறார்கள். ஒரு நல்ல பெண்மணி, ஒரு சாலிஹான தக்வாவுடைய இறையச்சமுடைய ஒரு பெண்மணி தான் குடும்பத்தை சேர்ந்தவள் என்றால், பெரியார்களே சோதர்களே, அந்த பெண்ணை கொண்டும் அந்த குழந்தைக்கு தஹ்னீக் செய்ய முடியும். ஆக பெரியார்களே சோதர்களே, இதெல்லாம் என்ன? குழந்தை கிடைத்தவுடன் அந்த குழந்தைக்கு 7வது நாள் வரைக்கும் செய்ய வேண்டிய ஒரு கடமை. அதற்கு பிறகுதான் மிக முக்கியமான நாட்கள் வர இருக்கிறது. எங்கட குழந்தை வளர்ப்புல எங்கட கவனம் எந்த அளவுக்கு இருக்கு? இப்ப உலக வாழ்க்கை எடுத்துக்கொள்ளலாம். பெரியார்களே சோதர்களே, சிலர்கள் சொல்லுகிறார்கள், எங்கட பிள்ளைகளுக்கண்டா நாங்க எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டோம், எங்கட பிள்ளைகளுக்கண்டா நாங்க எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டோம். தோட்டம் துறவுகளை வாங்கி கொடுத்திருக்கிறோம், வாகனங்களை வாங்கி கொடுத்திருக்கிறோம், 1க்கு 3 4 வீடுகளை கட்டி கொடுத்திருக்கிறோம். பெரியார்களே சோதர்களே, மார்க்க விடயத்தை எடுத்துக்கொண்டா பெரியார்களே, அதிகமானவர்கள் குறைவு செய்திருக்கின்றார்கள். அந்த குழந்தைக்கு குர்ஆன் ஓத தெரியாது, ஒழுங்கான முறையில் தொழ தெரியாது, மார்க்க சட்டங்கள் தெரியாது, மக்களோடு நடக்கக்கூடிய அஹ்லாக் தெரியாது. பருவ வயதை தாண்டியதன் பின்னால், திருமணத்துக்கு பின்னால் எப்படி தன்னுடைய கணவனோடு நடக்கணும் தெரியாது. அமல் இபாதத்துடைய லைன்ல குறைபாடு. பெரியார்களே சகோதரர்களே, நல்லா விளங்கிக் கொள்ளுங்கள். இவ்வாறு நாங்கள் எங்களுடைய குழந்தைகள் விடயத்தில் குறைபாடு செய்தால் உலகத்திலும் கபரிலும் மறுமையிலும் அல்லாஹ் நிச்சயமாக எங்களை தண்டிப்பார். எங்களுக்கு முன்னால் வந்த நபிமார்கள், எங்கட நபி சஹாபாக்கள் எல்லாம் எங்களுக்கு ஒரு முன்மாதிரி. அவங்களோட குழந்தைகளை எப்படி வளர்த்தாங்க, அவங்களோட குழந்தைகளுக்கு அவர்கள் செய்த வசியத் என்ன? பெரியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலஹு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய குழந்தைகளுக்கு என்ன சொன்னார்கள் என்பதை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிவிட்டார். கியாமத் வரைக்கும் குர்ஆன்ல அது ஆயத்தாக இருக்கிறது. நாங்கள் ஓதும் பொழுது நாங்கள் அதனை விளங்கிக் கொள்வோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய குழந்தைகளை அழைத்து சொன்னார்கள், யா பனிய இன்னல்லாஹ அஸ்தஃபா லகுமுத்தீன ஃபலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். என்னுடைய குழந்தை செல்வங்களே, அந்த 2 நபிமார்களும் தன்னுடைய குழந்தைகளுக்கு செய்த வசியத், என்னுடைய குழந்தை செல்வங்களே, அல்லாஹ் உங்களுக்கான ஒரு மார்க்கத்தை தேர்ந்தெடுத்து தந்து விட்டான். அதுதான் இஸ்லாம். இந்த இஸ்லாம் இல்லாம நீங்க மௌத்தாகிடவான். அல்லாஹ்வுடைய கட்டளை. இத தன்னுடைய குழந்தைகளுக்கு சொல்றாங்க. சொல்வது யாரு? நபிமார்கள். அல்லாஹ்வுடைய கலீல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நபிமார்களுடைய குழந்தைகளுக்கு அந்த நபிமார்கள் செய்யக்கூடிய வசியத் என்ன? அல்லாஹ் உங்களுக்கு ஒரு மார்க்கத்தை தந்துட்டான், முஸ்லிமாகவே மௌத்தாயிடு. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம்
சக்கராத்துல இருக்கிறான். சக்கராத்துல மரண தருவாயில தன்னுடைய குழந்தைகள் எல்லாரையும் அழைக்கிறான். குழந்தைகள் எல்லாம் வாரான். பெரியார்களே, சோதரர்களே, அந்த குழந்தைகளுக்கு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் செய்யக்கூடிய வசியத் என்ன? வசியத் என்ன? மா தஅபுதூன மின் பஅதி. குழந்தைகள் எல்லாரையும் கூப்பிடுச்சு, எனக்கு பிறகு என்ன மௌத்துக்கு பிறகு நீங்க எதை வணங்குவீங்க? உங்களோட இபாதத் எப்படி இருக்கும்? குழந்தைகள் சொல்றாங்க, வாப்பா காலு நஅபுது இலாஹக வ இலாஹ ஆபாயிக இப்ராஹீம வ இஸ்மாஈல வ இஸ்ஹாக இலாஹன் வாஹிதா வ நஹ்னு லஹு முஸ்லிமூன். உங்களோட இறைவன், உங்களுக்கு முன்னால் வந்த உங்களோட மூதாதையர்கள், உங்களோட பெற்றார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், அவங்களோட இறைவனைத்தான் நாங்க வணங்குவோம். நாங்க அடிபணிந்து நடப்போம், முஸ்லிம்களாகத்தான் இருப்போம் என்பதாக தன்னுடைய தந்தைக்கு வாக்கு கொடுக்கிறார். தன்னுடைய தந்தைட்ட அந்த பிள்ளைகள், குழந்தைகள் சொல்றான். பெரியார்களே, சோதர்களே, வசியத் செய்யறது யாரு? ஒரு நபி. அப்ப நாங்கெல்லாம் எம்மாத்திரம். பெரியார்களே, சோதர்களே, பொதுவாக இந்த உலகத்தில் நாங்க எடுத்துக்கொள்ளலாம். யாராவது நோயில விழுந்து விட்டால், நோயாளியாக ஆகிவிட்டால், அல்லது 60-70 வயதை தாண்டிட்டால், யார் எங்கட குழந்தைகளை கூப்பிட்டு ஈமானுடைய யகீனுடைய தக்வாவுடைய மார்க்கம் விரும்பக்கூடிய வசியத் எத்தனை பேர் செய்யறோம்? பெரியார்களே, சோதரர்களே, எங்க எல்லாருக்கும் விளங்குதில்லை, யாருக்கும் விளங்குதில்லை. துன்யாவுடைய மோகம் எங்கட பிள்ளைகளை வெஸ்டர்ன் டைப்ல யகூதிய திட்டப்படி உலகம் எதை செல்லுதோ அதன் பிரகாரம் அதிகமானவர்கள் தன்னுடைய குழந்தைகளை வளர்த்து விட்டார்கள். அதனுடைய நஷ்டத்தை கபர்ல கண்டு கொள்வார், அதனுடைய நஷ்டத்தை மஹ்ஷர்ல கண்டு கொள்வார், அதனுடைய நஷ்டத்தை கியாமத்துல விளங்கிக் கொள்வாங்க. பெரியார்களே, சோதரர்களே, அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு மிகப்பெரிய பிரபல்யமான சஹாபி. தன்னுடைய குழந்தைகளை அழைக்கிறாங்க. சக்கராத்துடைய நேரம், சஹீஹான ஹதீஸ்ல வரக்கூடிய விடயம். சக்கராத்துடைய நேரம், குழந்தைகளை எல்லாரையும் அழைக்கிறாங்க. எல்லாரும் வாரா, தன்னுடைய ஆண் பிள்ளைகள் எல்லாரும் வாரா. சொல்றாங்க, பிள்ளைகளே பிள்ளைகளே, மௌத்துடைய நேரம் எனக்கு நெருங்கிட்டு, நான் மௌத்தாக போறேன், நீங்க என்ன செய்ய போறீங்க? என்ன செய்ய போறீங்க? பிள்ளைகள் சொல்றாங்க, வாப்பா நீங்க எது சொன்னாலும் செய்யறோம், சொல்லுங்க செய்யறோம் வாப்பாண்டா. அந்த அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு சொன்ன விடயம் என்ன? என்னுடைய பிள்ளைகளே, கபர்ல என்னை அடக்கம் செய்துவிட்டு எல்லாரும் பேய்த்திடுவாங்க. அடக்கம் செஞ்சுட்டு எல்லாரும் பேய்த்திடுவாங்க. யாரும் அந்த கபர்ல நின்று எனக்காக இஸ்திக்ஃபார் துஆ செய்வது குறைவாகத்தான் இருக்கும். ஏன்? யாரும் என்ற பிள்ளைகள் இல்லை, என்ற குடும்பத்தார்கள், என்ற நண்பர்கள், என்ற உறவினர்கள் வருவாங்க, பேய்த்திடுவாங்க. ஆனா நீங்க எனக்காக ஒரு ஒட்டகத்தை அறுத்து பலியிடும் நேரம் அளவு எனக்காக இஸ்திக்ஃபார் செய்யுங்கள் குழந்தைகளே. ஏன்? கபர்ல வைக்கப்பட்ட உடனே எனக்கு கேள்வி கணக்க ஆரம்பிக்கப்படும். யாரும் எனக்காக அந்த இடத்திலிருந்து இஸ்திக்ஃபார் செய்ய மாட்டாங்க. அதனை நீங்க செய்யுங்க என்று வசியத் செய்யலாம். பெரியார்களே, சோதரர்களே, இப்போ உலகம் எப்படி இருக்கு? இப்போ உலகம் எப்படி இருக்கு? அடக்கியாச்சு. ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்துல யாரும் இல்லை, யாரும் இல்ல. புதிதாக சிலர்கள் என்ன செய்வாங்க? துஆ கேட்கிறதுடைய முக்கியத்துவம் குறையும், பெற்றார்களுக்காக இஸ்திக்ஃபார் செய்வது குறையும். சிலர்கள் ஓடிடுவாங்க முசாபா செய்யறது. முசாபா தான் அவங்களுக்கு முக்கியம். பெரியார்களே, சகோதரர்களே, மிக மிக முக்கியம் இஸ்திக்ஃபார். தன்னுடைய தந்தையா, தன்னுடைய பெற்றார்களா, தன்னுடைய தாயா, தன்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்களா, அந்த இடத்துல இருந்து அவர்களுக்காக இருப்போம். கொஞ்ச நேரம் இருந்துடுவோம், இருந்து இஸ்திக்ஃபார் செய்வோம். பெரியார்களே, சகோதரர்களே, அவர்களுடைய கேள்விகளுக்கு ஆரம்பிக்கப்படும். அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பார். அது அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு உலகத்துல மட்டுமல்ல, கபர்ல மட்டுமல்ல, கியாமத்துல, சுவர்க்கத்துல அந்த இஸ்திக்ஃபாருடைய பரக்கத்தை அல்லாஹ் அவருக்கு என்ன செய்வான்? அந்தஸ்தை கூட்டுவான். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கிறார், சஹீஹான ஹதீஸ், இப்னு மாஜால வரக்கூடிய ஹதீஸ், இன்னல்லாஹ லா யர்ஃபஉ தரஜத லில் அப்தி ஸாலிஹ் ஃபில் ஜன்னah. சுவர்க்கத்துல அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு சாலிஹான நல்லடியாருக்கு அந்தஸ்தை கூட்டுவார், அந்தஸ்தில உயர்ந்து கொண்டே செல்வார். அவர் கேட்பார், ஃபயகூலு மின் ஐன லி, அவர் கேட்பார், யா அல்லாஹ் எனக்கு இது எங்கால? நான் இப்படி அமல் செய்யல, எனக்கு ஏண்ட அமலுக்கு மேலான நான்
கவனிக்கப்படுகிறேன், என்னுடைய அந்தஸ்துகள் கூடிக்கொண்டிருக்கிறது, இது எப்படி என்று அந்த மனிதர் கேட்பார் அல்லாஹ்விடத்தில் சுவர்க்கத்தில். பெரியார்களே சோதர்களே, அவருக்கு சொல்லப்படும் இது ஓண்ட குழந்தைகள், உங்களோட குழந்தைகள் உங்களுக்காக செய்த இஸ்திக்ஃபார், உங்களுக்காக செய்த பாவ மன்னிப்பு என்பதாக அல்லாஹ் விளங்கப்படுத்துவான். பெரியார்களே சோதர்களே, பாருங்க, உலகத்துல நாங்க செய்யக்கூடிய இஸ்திக்ஃபார அல்லாஹு ஜல்ல ஜலாலஹு அந்த தந்தையுடைய கபர்ல அல்லாஹ் காட்டுவான். அந்த தந்தையுடைய சுவர்க்கத்துல மஹ்ஷர்ல அல்லாஹ் காட்டுவான். இஸ்திக்ஃபார் செய்யக்கூடிய குழந்தைகளா நாங்க எங்களோட குழந்தைகளை மாத்திருக்கிறோமா? ரொம்ப குறைவு. பெரியார்களே சோதர்களே, பொதுவாக எல்லாருக்கும் தெரியும், உலகத்துல மௌத்து நிகழ்ந்துட்டா எல்லாம் முடிஞ்சு. மௌத்தாகிட்டால் அவருக்கு அமல் செய்யலாம். தெளிவான ஹதீஸ் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், முஸ்லிம் ஷரீஃப்ல வரக்கூடிய ஹதீஸ், இதா மாத இப்னு ஆதம் இன் கதா அன்ஹு அமலுஹு இல்லா பில் ஸலாத். ஒரு மனிதன் மௌத்தாகி விட்டால் அவனுடைய அனைத்து அமல்களும் துண்டிக்கப்பட்டு விடும், 3 விடயத்தை தவிர. அதுல முதலாவது நபி அவர்கள் சொன்னார்கள், ஸதகத்தின் ஜாரியத்தின், அவர் செய்த நிலையான தர்மம். ஒரு நிலையான தர்மம், பள்ளி கட்டுவதற்காக, ஒரு மதரசாவுக்காக, அல்லது ஒரு ஏழை குடும்பத்திற்காக, ஒரு ஏழையுடைய கண்ணீரை துடைத்து வைத்தார், ஒரு வீடு கட்டி கொடுத்தார், அல்லது ஒருவருக்கு தொழில் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தார். இப்படியான ஒரு நிலையான தர்மம் மௌத்துக்கு பின்னாலேயும் நன்மைகள் அவருக்கு வந்து கொண்டே. இரண்டாவது நபியர்கள் சொன்னார்கள், அவரால் பிரயோஜனப்படும் அறிவு. அவருடைய மௌத்துக்கு பிறகு அவர் சில மாணவர்களை உருவாக்கிவிட்டு சென்றார். அந்த மாணவர்கள் கற்கும் அறிவு நல்ல அறிவு, பிரயோஜனமான அறிவு என்றால் அதுவும் நிலையாக தர்மமாக அவருக்கு நன்மையாக அவருடைய கபருக்கு வந்து கொண்டிருக்கிறது. நபியங்க மூணாவது சொன்னாங்க, முக்கியமான ஒரு விடை, இந்த வேட்சை எல்லாரும் மனப்பாடப்பட்டுக் கொண்டு வலதின் சாலிஹின், அந்த ஹதீஸை பாருங்க, குழந்தை அல்ல, நல்ல குழந்தை. வலதின் சாலிஹின் யதுஉ லஹு, அவருக்காக துஆ செய்யக்கூடிய நல்ல குழந்தையுடைய துஆவையும் அல்லாஹ் மௌத்துக்கு பிறகு கியாமத் வரைக்கும் அவருடைய கபூல்ல அல்லாஹ் காத்திக் கொண்டே இருப்பான். எத்தனை பேர் பெரியார்களே சோதர்களே, எங்களோட குழந்தைகள் எங்களுக்காக துஆ செய்யற குழந்தைகளா மாத்திருக்கிறோம். எத்தனையோ பேருக்கு தந்தையுடைய கபரு தெரியும், வாப்பாட கபரு தெரியா, உம்மாவுடைய கபரு தெரியா. எத்தனையோ வருடத்துக்கு முன்னாடி மௌத்தாகிய முதல் வருடம் கபருக்கு சென்றிருப்பார். பெரியார்களே சோதர்களே, நஷ்டம், கை செய்தோம். ஏன்? எங்கட குழந்தை வளர்ப்புல சிக்கல். எப்படி நாங்க வெஸ்டர்ன்ல வளர்த்த மார்க்கத்தை கொடுக்கல, குர்ஆனை கொடுக்கல, தீன கொடுக்காட்டி, பெரியார்களே சோதர்களே, நினைவில் வைத்துக் கொள்வோம், எங்கட குழந்தைகளுக்கு துஆ செய்யா. எங்கட குழந்தை எங்கட கபருக்கு வராது. எங்கட குழந்தை எங்களை நினைச்சு ஒரு நிலையான தர்மத்தை கொடுக்காது. எங்கட குழந்தை எங்களுக்கா எது செய்தாலும் அல்லாஹ் கபர்ல காட்டுவான். இது எப்படின்னா, மார்க்கம் கொடுங்கேண்டா அதை கொடுக்குறது. எத்தனையோ பேர் உலகத்துல பார்க்கலாம், குர்ஆன் ஓத தெரியா, ஃபர்லான தொழுகையுடைய சட்டம் தெரியா, ஃபிக்ஹுடைய சட்டங்கள் தெரியாது. யாருக்கு முன்னால தன்னுடைய பெண் குழந்தைகள் வரணும், யாரோட பேசணும், யாரோட நண்பர்களாக இருக்கணும், அது தெரியாது. எத்தனையோ பெண் குழந்தைகளை, பெரியார்களே சோதரர்களே, ஆடை கலாச்சாரம் மாறிட்டு, ஆடை கலாச்சாரம் மாறிவிட்டது. பொதுவான இடங்கள்ல, ஆடை தொழிற்சாலைகள்ல, விற்பனை நிலையங்கள்ல, பெரியார்களே சோதரர்களே, எந்த உடல் உறுப்புகள் வெளியில் தெரியக்கூடாது என்பதாக பெற்றார்களாகிய நாங்கள் விரும்புகிறோம். அந்த உடல் உறுப்புகள், பெரியார்களே சோதரர்களே, கவலையான செய்தி, அந்நியவர்களுக்கு முன்னால் வெளிக்காட்டுகின்றார்கள் சில வாலிப பெண்கள், சில பெரிய பெண்கள் கூட. இதை ஆண்கள் பார்க்கிறது இல்லையா? ஹராம், தெளிவான ஹராம். நபி அவர்கள் தடுத்தார்கள். பெண்கள் எவ்வாறு உடை அணிய வேண்டும் என்பதை நபி அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள். பெரியார்களே சோதர்களே, தன்னுடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு நபி அவங்க எப்படி சொல்லிக் கொடுத்தாங்க? ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோட நபி அவங்க எப்படி நடந்து கொண்டாங்க? அந்த ஃபாத்திமாவோட பெரியார்களே எல்லா விடயத்தை நபி அவங்க பேசுவாங்க. அந்த பெண்ணோட நபி அவங்க ரொம்ப இரக்கமா இருந்திருக்கிறாங்க. இது என்னண்டா, பெற்றார்கள் பிள்ளைகளோட பேசுறது, ஒரு தந்தை பிள்ளையோட பேசுறது, பாஞ்சி பேசுறது,
அதற்றது பெரியார்களே சோதர்களே. போக 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 என்ன நடக்கும்? மௌத்துக்கு பின்னாலே இந்த பெற்றார்களுக்கு துவா செய்யக்கூடிய குழந்தைகள் அந்த குழந்தை மாறாது. பிள்ளைகளோட ரகசியம் பேசணும், பிள்ளைகளோட அன்பா பேசணும், பிள்ளைகளோட மெதுவா பேசணும். நபியங்க மௌத்துடைய சந்தர்ப்பம் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களை கூப்பிட்டு ரகசியம் பேசுறாங்க. முதலாவது சொன்னாங்க, நான் மௌத்தா போறேன். ஃபாத்திமா ரலியல்லாஹு அழுவுறா. இதெல்லாம் ஆயிஷா ரலியல்லாஹு பார்த்து கொண்டிருக்கிறாங்க. திருப்பி சொன்னாங்க, உங்களோட மௌத்துக்கு பிறகு எங்கட குடும்பத்துல முதலாவது நீங்க என்னோட தான் வந்து சேர்ந்து கொள்வீங்க. சுவர்க்கத்துல முதலாவது நீங்க என்னோட தான் வந்து சேருவீங்க. முதலாவது சேர்ற பெண்கள்ல நீங்க தான் முதன்மையானவர். சுவர்க்க பெண்களுக்கு நீங்க தான் தலைவன். நபியை சொன்னாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு சிரிக்கிறான். பெரியார்களே சோதர்களே, ஆயிஷா ரலியல்லாஹு கேட்கிறாங்க, என்ன பேசினேன்? இல்ல, என் வாப்பாவோட பேசினதை நான் சொல்ல மாட்டேன். நபியுடைய மௌத்துக்கு பின்னாடி மீண்டும் கேட்கிறான். ஃபாத்திமா ரலியல்லாஹு சொல்றான், இப்படித்தான் நடந்த. முதலாவது இதுக்கு அழுதை, இரண்டாவது இதுக்காக சிரிச்சு. பெரியார்களே சோதர்களே, இது ஒரு நபி அவர்கள் காட்டிய ஒரு அழகான முறை. எந்த அளவு கண்டா நபி அவர்கள் தன்னுடைய குழந்தையோட நபி அவர்கள் தன்னுடைய மருமகனோட இரக்கமா நடந்திருக்கு. மிகவும் அன்பாக பிள்ளையோட மாதிரி அலி ரலியல்லாஹு அவங்களோட நடந்து கொண்டான். எந்த அளவு கண்டா அலி ரலியல்லாஹு சொல்லுகிறார்கள், நானும் என்னுடைய மனைவியை தூங்கி கொண்டிருப்போம், நபி அவர்கள் வந்து எழுப்பாட்டுவார். தொழுகைக்காக நபி அவர்கள் எழுப்பாட்டுவார். நபி அவர்கள் தன்னுடைய பெண் குழந்தை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களை பக்கத்துல வச்சு கொண்டான். இப்ப உலகத்துல நடைமுறை மாறி ரொம்ப தூரத்துக்கு அனுப்பிடுற பெண் குழந்தைகளை. பெரியார்களே சோதர்களே, பெண் குழந்தைகள் என்பது ஒரு உள்ளத்துக்கு வரக்கூடிய ஒரு அமைதி, ஒரு ஆறுதல். அல்லாஹ் எவ்வளவு இடங்கள் தெளிவா சொல்லுகிறான். நபியோட ஹதீஸ்ல சொல்லி இருக்கிறான். நபியவங்க வந்து எழுப்பாட்டுவாங்க. நபியுடைய வீட்டுக்கு பக்கத்துல ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அலி ரலியல்லாஹு சொல்லுவார்கள், நபி அவர்கள் வந்து எங்களை எழுப்பாட்டி எங்களுக்கு நடுவுல வந்து உட்கார்ந்து கொள்வாங்க. நபியுடைய மேனியுடைய அந்த குளிர் ஏண்ட மேல படும். பெரியார்களே, எப்படி நடந்திருப்பாங்க? யாரு இது? முழு உலகத்துக்கும் ரஹ்மத், முழு நபிமார்கள் ரசூல்மார்களுக்கெல்லாம் தலைவர். இந்த குர்ஆன், இந்த வேதத்தை அல்லாஹ் கொடுத்து அனுப்பி அந்த நபி நடந்து கொண்ட முறை தன்னுடைய குழந்தையோட, தன்னுடைய மருமகனோட. கண்ணியத்துக்குரிய பெரியார்களே சோதர்களே, அடுத்தது பிள்ளைகளோட, பேர குழந்தைகளோட நபி அவங்க இரக்கமா நடப்பார். இப்ப உலகத்துல பார்க்கலாம், 5 வயசு 6 7 வயசு அந்த பிள்ளைகளுக்கு அடிக்கிற, பிரம்பால் அடிக்கிற, வயரால் அடிக்கிற, கையால் அடிக்கிற. பெரியார்களே சோதர்களே, எப்படி மனசு வருது? எங்கட குழந்தைகள் நபியோங்க எப்படி நடந்தான்? இந்த காலத்து குழந்தைகளை விட அந்த காலத்து சிபல் மடங்கு பிள்ளைகள் உற்சாகம், உஜாராக, கூத்தா இருந்திருக்கிறான். இப்ப உலகத்துல நாங்க எங்கேயும் தற்காலத்துல கண்டது கிடையாது. குத்துபா செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு குழந்தை வந்து இமாம் ஜுப்பா இழுத்து, நபியவர்கள் ஜும்மா செய்து கொண்டிருப்பார்கள். தன்னுடைய பேர குழந்தைகளில் சிலர்கள் என்ன செய்வாங்க? நபியுடைய ஆடையை இழுத்து விளையாடுவாங்க. அந்த சந்தர்ப்பத்துல கூட நபியவங்க தண்டிக்க மாட்டாங்க. பார்த்துட்டு இருக்கிறார்கள், தண்டிக்கிறது. பெரியார்களே சோதரர்களே, நபியவர்கள் தொழுது கொண்டிருக்கும் பொழுது சுஜூதுல இருப்பாங்க. கழுத்துல ஏறி விளையாடுவாங்க. ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு இழுத்து எறியறல்ல. இப்போ உலகத்துல சில பள்ளிகள்ல பார்க்கலாம், இழுத்து எறியற, அடிக்கிற, சத்தம் போடுற, ஏசுற. தன்னுடைய வீட்டுல குழந்தைகளோட சத்தம் போட்டு நடந்து பழகி, தன்னுடைய குழந்தைகளோட சத்தம் போட்டு ஏசி அடிச்சு பழகி பள்ளிகளுக்கு வந்தோடனே அதை கண்டோடனே புதுசாரி. பெரியார்களே சோதர்களே, அப்படி இல்லை. குழந்தைகள் என்றா குழந்தைகள் அப்படித்தான் இருப்பாங்க. ஆனா அது வாலிபர்களுக்கு பொருந்தாது. அதுக்கு பெரியவர்கள் 10 வயது 15 வயதை தாண்டியவர்கள் தொலைபேசியில வீணான பேச்சுகள்ல கூட்டமாக கூடிக்கொண்டு தொழுகை நடந்து கொண்டிருக்கும் பொழுது கைவாறு அடிப்பதற்கு இஸ்லாம் அனுமதி கொடுக்கல. நான் சொல்லுவேன், சின்ன குழந்தை. கண்ணியத்துக்குரிய பெரியார்களே சோதர்களே, எங்களுடைய குழந்தைகளோட நல்ல முறையில் நடப்போம், அந்த குழந்தைகளை நல்ல முறையில வளர்ப்போம். இவ்வளவு ஹதீஸ்கள், ஏராளமான ஹதீஸ்கள். பெரியார்களே சோதர்களே, அந்த குழந்தைகளை நாங்கள் நல்ல முறையில் வளர்த்தாத்தான் அந்த குழந்தை எங்களுக்கு இஸ்திஃபார் செய்யக்கூடிய குழந்தைகளாக, அந்த குழந்தைகளுடைய பரக்கத்தால் அல்லாஹ் கியாமத்தில் எங்களை கவனிப்பார். எல்லாருக்கும் தெரியும், ஒரு மனிதன் மௌத்தாகி எழுப்பாட்டப்படும் நேரம் எல்லாரும், ஆண் பெண்கள் எல்லாரும் ஆடையற்றவர்களாகத்தான் எழுப்பாட்டப்படுவார். அந்த மஹ்ஷர்ல செம்பு தரையில சூரியன் தலைக்கு மேல கடுமையான உஷ்ணம், கடும் வெயில். பெரியார்களே சோதரர்களே, வேர்வை, தண்ணில்ல, ஒவ்வொருத்தரும் தன்னுடைய கேள்வி கணக்கு எப்படி இருக்கும் என்று கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் பெரியார்களே சோதரர்களே, பெற்றார்கள் இருவர்களை அல்லாஹ் கவனிப்பார், அவர்களை கண்ணியப்படுத்துவார். ஆடையே இல்லாமல் இருக்கும் நேரம் முதலாவது அல்லாஹ் அந்த பெற்றார்களை கவனிக்கிற எப்படி தெரியுமா? ஆடை அணிவிச்சுட்டான். புரைதா ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸ் அறிவிக்கிறான்.
அஹ்மதுல வரக்கூடிய சஹீஹான ஹதீஸ், நீண்ட ஹதீஸ், சுருக்கமா சொல்றேன். குர்ஆனுடையவர் அல்லாஹ் எப்படி கவனிப்பான், அவருடைய நிலைமை எப்படி இருக்கும் அப்படி அந்த ஹதீஸ் வந்து, இரு பெற்றார்களுக்கு அல்லாஹ் ஃபயுக்ஸா வாலிதாஹு ஹுல்லத்தை, இரு விலை உயர்ந்த ஆடைகளை அல்லாஹ் அணிவிப்பான். லா யுகவ்விமு லஹுமா அஹ்லு துன்யா, துன்யாவுடையவர்கள், துன்யாவுல உள்ளவர்கள் அதனை விலை மதிக்கல, அந்த அளவுக்கு கண்ணியமானது, உயர்ந்தது. உலகத்துல பெரியார்களே சோதர்களே, மிஞ்சி மிஞ்சி போனா எவ்வளோட ஆடை அணியலாம், எவ்வளோட ஆடை அணியலாம், எவ்வளவு நேரம் அணியலாம். ஆனால் எவ்வளவு ஆடைகள் இருக்குது, அதெல்லாம் பெருமதி அல்ல. கியாமத்துல ஆடையே இல்லாமல் இருக்கக்கூடிய நேரம் அந்த பெற்றார்களுக்கு அல்லாஹ் உலக மக்களால் விலை மதிக்க முடியாத இரு சோடி ஆடைகளை அணிவிப்பான். அவங்க கேட்பான், பீம குசீனா ஹாதி, யா அல்லாஹ் ஏன் எனக்கு இதை அணிவிக்கிறார், என்ன காரணம்? அல்லாஹ் அவர்களுக்கு சொல்லக்கூடிய பதில் என்ன? பி அஹ்தி வலதிகுமல் குர்ஆன், இந்த ஹதீஸை மனனமிட்டுக் கொள்வோம், இந்த ஹதீஸ்ல உள்ளத்துல வைத்துக் கொள்வோம். உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் குர்ஆனை கொடுத்ததற்காக. இந்த ஹதீஸுக்கு 2 விளக்கங்கள் இருக்கிறது. முதலாவது விளக்கம், உங்களோட குழந்தைகளை நீங்க குர்ஆனுடையவர்களாக, அதாவது ஹாஃபிஸாக, ஆலிம்களாக, குர்ஆனை பின்பற்றி நடப்பவர்களாக, குர்ஆனை மனனமிட்டவர்களாக ஆக்கியதன் காரணமாக. இரண்டாவது விளக்கம், உங்களோட குழந்தைகளை குர்ஆன் சொல்வது பிரகாரம் நீங்க வாழ வைத்ததற்காக. குர்ஆன் சொல்வது பிரகாரம், குர்ஆன் எதனை தடுத்ததோ அதனை தவிர்த்து நடந்தார், குர்ஆன் எதனை ஏவியதோ அதனை எடுத்து நடந்தார். இப்படியாக அவட குழந்தைகளை மாற்றியதற்காக இந்த கண்ணியம் என்பதாக அல்லாஹ் அவர்களுக்கு சொல்லுவான். ஆக பெரியார்களே சோதர்களே, நாங்க எங்களோட குழந்தைகளை நல்ல குழந்தைகளா, சாலிகான குழந்தைகளாக, குர்ஆனுடைய குழந்தைகளாக, ஏனைய படிப்புகள் இருக்கிறதோட இந்த மார்க்க அறிவு, குர்ஆனுடைய அறிவு, நபி அவர்கள் எந்த அறிவை மிகவும் மேன்மைப்படுத்தி சொன்னார்களோ அந்த அறிவை கொடுத்தவர்களாக நாங்கள் ஒவ்வொரு குழந்தைகளையும் மாற்ற கடமைப்பட்டிருக்கிறோம். பெரியார்களே சோதர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்த துஆ இல்லை, தன்னுடைய குழந்தைகளுக்காக தனக்காக அவர் செய்த துஆ, ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் ذُرِّيَّتِي ரப்பனா வ தகப்பல் துஆ. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ செஞ்சாங்க, யா அல்லாஹ் என்னையும் ஏண்ட பிச்சலங்களை ஏண்ட குழந்தைகளையும் தொழக்கூடியவர்களாக நீ ஆக்கிடியா அல்லாஹ். நீ துஆக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நபிமார்கள் சாலிகான நல்ல குழந்தைகளை கேட்டிருக்கிறார், நல்ல குழந்தைகளை கேட்டிருக்கிறார். யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்தார், ஒரு ரப்பி ஹப்லி மின் லதுன்க ذُرِّيَّةً طَيِّبَةً, யா அல்லாஹ் உன்னிடத்திலிருந்து மனமான நல்ல குழந்தையை நீ எனக்கு அன்பளிப்பாத்தா. நீ துஆக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன். துஆ செய்றான். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்றாங்க. கண்ணியத்துக்குரிய பெரியார்களே சகோதரர்களே, இதெல்லாம் யாரு? நபிமார்கள் செய்த துஆ. எங்கட குழந்தைகள் எங்களுக்கு கண்குளிர்ச்சி அளிக்கிறது. அதுக்கு தான் அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு துஆவை கற்று தந்திருக்கிறார். ஒவ்வொரு தொழுகையிலும் நாங்க இந்த துஆ ஓதுவோம். ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا குர்ரத அயுன், யா அல்லாஹ் எங்களுக்கு நீ எங்கட மனைவியிலிருந்து எங்கட குழந்தைகள் இருந்து கண்குளிர்ச்சியை தான் இந்த துஆவை கேட்கும். உலகத்துல எத்தனையோ பேர் வாழ்றாங்க, மனைவியால கண்குளிர்ச்சி இல்லை, பிள்ளைகளால கண்குளிர்ச்சி இல்லை. கல்யாணம் முடிச்சிட்டோம், திருமணம் நடந்துட்டு ஏதோ குழந்தைகள் கிடைச்சிட்டு வாழ்றோம் என்பதற்காக சிலர்கள் வாழ்றாங்க. பெரியார்களே சோதர்களே, அவருடைய வாழ்க்கை அது வாழ்க்கையா, அது வாழ்க்கையா? பெரியார்களே, அமல் செய்கிறார்கள், இபாதத் செய்கிறார்கள், உம்ரா செய்கிறார்கள், ஹஜ் செய்கிறார்கள், ரமலானுடைய மாதத்திலே நோன்பு, மனைவியோட ஒத்துமல்ல, எல்லாம் செய்யறாங்க, பிள்ளைகளோட ஒத்துமல்ல. பிள்ளைகள் கண்குளிர்ச்சி இல்ல, மனைவியால கண்குளிர்ச்சி இல்ல. ஏன்? அவர்கள் சில நேரம் நல்ல மனைவியை தேர்ந்தெடுக்காமல் இருந்திருக்கலாம், பிள்ளைகள் வளர்ப்பில் குறைபாடு செய்திருக்கலாம். அது பெரியார்களே சகோதரர்களை எங்க கொண்டு வந்து சேர்க்குது? நிம்மதில்லை, வாழ்க்கையில நிம்மதில்லை. சிலர்கள் சொல்வார்கள், நான் மௌத்தாயினா நல்ல என்று சிலர்கள் சொல்வார்கள். கண்ணியத்துக்குரிய பெரியார்களே சகோதரர்களை, பயந்து கொள்வோம். மனைவியின் ஊடாக கண்குளிர்ச்சியை பெறுவதாக இருந்தால் முதலாவது நல்ல மனைவியை தேர்ந்தெடுப்போம். இரண்டாவது, அந்த நல்ல மனைவியிலிருந்து வரக்கூடிய குழந்தைகளை நல்ல முறையில வளர்க்கிறதுக்காக இருக்க ஒரு சம்பவத்தோட ஹுத்பா முடித்துக் கொள்கிறேன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலம், ஒரு மனிதன் வருகிறார், யா அமீருல் முஃமினீன், ஏண்ட புள்ள என்ன கணக்கெடுக்கிறது, எனக்கு வழிபடுறல்ல, வாயடிக்கிற, சண்டை பிடிக்கிற, ஏதாவது வர தண்ணிங்க. உடனே உமர் ரலியல்லாஹு கேட்கிறாங்க, என்ன காரணம்? அந்த குழந்தை சொல்லுகிறார், அந்த மகன் சொல்லுகிறார், யா அமீருல் முஃமினீன், கொஞ்சம் இரு, முதலாவது ஏண்ட விஷயத்தை கேளு. ஒரு வாப்பாக்கு என்ன கடமை பிள்ளைகள்ல? உமர் ரலியல்லாஹு சொல்லுகிறார்கள், முதலாவது கடமை ஒரு நல்ல பெண்ணை தேர்ந்தெடுத்து திருமணம் முடிக்கிறது. இரண்டாவது கடமை
நல்ல பேர் வைக்கிறது. மூணாவது கடமை குர்ஆனை அவர் கற்றுக் கொடுப்பார். உடனே அந்த மகன் சொல்லுகிறார், அந்த வாலிபர் சொல்லுகிறார், யா அமீரல் முஃமினீன், இந்த மூணையும் என்ற வாப்பா செய்யல. முதலாவது, ஏண்ட வாப்பா திருமணம் முடிச்சது ஒரு மஜூசி, ஒரு நெருப்பு வணங்கக்கூடிய பெண்ணை, ஒரு நல்ல பெண்ணை முடிக்கல. இரண்டாவது, எனக்கு பேர் வச்சாரு ஜூல் என்ற பேரை வச்சார். அதுக்கு கருத்து வரும் வண்டி என்ற கருத்து. உலகத்துல நாங்க சிலர்களை பார்க்கலாம், ஹஸரத் எஸ்ஸும் எச்சும் சேர்ந்து வாரமாய் ஒரு கருத்தை சொல்லு, இப்படி ஒரு நீட்டி வாரமாய் ஒரு கருத்தை சொல்லு, ஆர்ல ஆரம்பிக்கணும் கியூல முடியணும் ஒரு பேரை சொல்லு, பேரே இருக்காது. சிலர்கள் உலகத்துல பேர் வச்சிருக்கிறாங்க, எந்த விதமான கருத்தும் இல்லை. பெரியார்களே சோழர்களே, அழகான பேர்கள் இருக்குது, அழகான கருத்துள்ள பேர்கள் இருக்குது. நபிமார்களுடைய சஹாபாக்களுடைய ஏனைய பேர்களும் இருக்குது, அழகான கருத்துள்ள பேர்கள். அல்ஹம்துலில்லாஹ். பெரியார்களே சோழர்கள், இது இரண்டாவது கடமை. மூணாவது கடமை, அந்த தந்தை குழந்தைக்கு குர்ஆனை கற்றுக் கொடுக்கணும். ஒன்று அவர் கற்றுக் கொடுக்கணும், அல்லது உலமாக்களை வச்சு கற்றுக் கொடுக்கணும். அந்த குழந்தை சொல்கிறார், வலம் யுஅல்லிமனி ஹர்ஃபன் வாஹிதன், ஒரு ஹர்ஃப கூட இந்த வாப்பா எனக்கு சொல்லி தரல. உமர் ரலியல்லாஹு சாட்டை எடுத்தாங்க, அந்த தந்தை கடிக்கிறது. சொன்னார்கள், தண்டிக்கப்பட வேண்டியது முதல்ல நீதான். இதுல இருந்து என்ன விளங்கு? முதலாவது விடயம், நாங்கள் முடிக்கக்கூடிய அந்த திருமணம் எங்கட பிள்ளைகளா இருக்கலாம், ஒரு நல்ல சாலிகான ஒரு மார்க்கப்பட்டுள்ள பெண்ணை முதலாவது தேர்ந்தெடுக்கணும். ஒரு பெண் வீட்டாக்கள் ஒரு மாப்பிள்ளை எடுக்கிறண்டா, மார்க்கப்பட்டுள்ள ஒரு பெண்ணை தேர்ந்தெடுக்கணும். உலகத்துல எப்படின்னா திருமண அனாச்சாரம், திருமண அனாச்சாரம் உலகத்துல எவ்வளவு இடங்கள்ல பாக்குறோம். பெரியார்களே சோதரனே, பொத்தி பொத்தி மார்க்கத்தை கொடுத்து வளர்ந்த தந்தை தன்னுடைய மகனுக்கு திருமணம் முடிக்கும் அந்த நாள் வரும் பொழுது, மஹரம் அல்லாத எத்தனையோ ஆண்கள், அந்த பெண்ணுடைய கணவனுடைய கூட்டாளிமார்கள், நண்பர்கள், ஏனைய குடும்பத்தில் உள்ள மகரம் இல்லாதவர்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க? வாராங்க, பாக்குறாங்க, போட்டோ குடிக்கிறாங்க. எவ்வளவு பாவம், எவ்வளவு பாவம். அந்த குழந்தை உண்மையிலே நல்ல குழந்தையா இருந்திருப்பாங்க. திருமணம் முடித்ததோடு அதோடே மார்க்கம் போறோம். அதே போல சில நேரம் ஒரு ஆண் நல்லவரா இருந்திருப்பார், வெஸ்டர்ன் டைப்ல உள்ள மார்க்கமே தெரியாத யகூதிய நசரானிய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்நிய கலாச்சார ஆடையா இருந்தாலும் சரி, தன்னுடைய ஊட்டு லைஃபா இருந்தாலும் சரி, அப்படியா இருக்கக்கூடிய சில இடங்கள்ல சிலர்கள் கல்யாணம் முடிப்பாங்க, திருமணம் முடிப்பாங்க. முடித்த நாளிலே அவர்கள் எதெல்லாம் உடம்புல இருந்து வெளிப்படக்கூடாதோ அதை வழிகாட்டுறது. குறிப்பா சொல்றேன், பொதுவா சொல்றேன், ஒரு விஷயத்தை சொல்றேன், முடிய சொல்றேன். முடி எந்த அளவு கண்டா, தந்தையா இருந்தாலும் ஒரு பெண் குழந்தை தன்னுடைய முடியை காற்றல், அது அவுரத். முடி என்பது அவுரத். யாரா இருந்தாலும் முக்கியமான ஒரு அவுரத்து. தாயா இருந்தா எந்த நேரத்துல ஹஸ்பண்ட் கணவனுக்கு வெளிக்காட்டணுமோ அந்த நேரத்துல வெளிக்காட்டுவது பரவாயில்ல. பெரியார்களே சோழர்களே, உலகத்துல பார்க்கலாம், பெற்றாரு கல்ல, நானா கல்ல, உம்மா அப்பா கல்ல, சும்மா ரோட்ல முடிகளை வெளியே விருத்தவாறு சிலர்கள் செல்கிறார்கள். ஹராம். எங்கட குடும்பத்துல, எங்கட பிள்ளைகள்ல, எங்கட மனைவில யாராவது இருந்தா சொல்லிக் கொடுப்போம். பெரியார்களே சோதரர்களே, கவலையில பேசுறேன். இந்த பாவம் தான் பெரும் பெரும் பாவத்துக்கு இட்டு செல்லும். இந்த பாவம் தான் என்ன அமல்கள்ல இருந்து ஒரு ஆசை ஆர்வத்தை இல்லாமலாக்கி விடும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஆகவே அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு எங்கள் அனைவர்களையும் எங்களுடைய குழந்தைகளினூடாக கண் குளிர்ச்சியை தருவானாக. எங்களுடைய மனைவியினூடாக அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு கண் குளிர்ச்சியை தருவானாக. யா அல்லாஹ் யா ரஹ்மான், எங்களுடைய அனைத்து பாவங்களை மன்னித்து விடு யா அல்லாஹ். எங்களுடைய பெற்றார்களுடைய பாவங்களை மன்னித்து விடு யா அல்லாஹ். பூரா முஸ்லிம்கள் மூமின்களுடைய பாவங்களை மன்னித்து விடு யா அல்லாஹ். எங்களுடைய பெற்றார்களில் யார் யாரெல்லாம் கபர் அடையா இருக்கின்றார்களோ அவருடைய கபர்களை சுவர்க்கத்திலே பூஞ்சோலையாக ஆக்கி விடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் யா ரஹ்மானே, எங்களுடைய பிள்ளைகளில் எங்களுக்கு நீ கண் குளிர்ச்சியை தந்து விடு யா அல்லாஹ். எங்களுடைய பிள்ளைகளில் செய்யக்கூடிய அமல்களில் எங்களுக்கு பங்கு தந்து விடு யா அல்லாஹ். எங்களுடைய மௌத்துக்கு பின்னாலே அவர்கள் நல்ல முறையில் அமல் செய்யக்கூடியவர்களாக மாற்றி விடு யா அல்லாஹ். அவர்களுடைய இஸ்திக்ஃபாரின் ஊடாக எங்களுடைய அந்தஸ்துகளை கபூர்லையும் மஹ்ஷர்லையும் உயர்த்தி விடு யா அல்லாஹ். இந்த துஆவை உயர்ந்த ரஹ்மத்தை கொண்டு ஏற்றுக்கொள்வாயாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.